நான் மக்களே முடிச்சு விட்டாங்களா? ஆனா நான் வந்து ஒரு தப்பு கணக்கு போட்டேன் நண்பர்களே. வீட்டுக்குள்ள வர்ற மஞ்சரி வந்து ஜாக்லினுக்கு உதவி பண்ண வராங்க. ஜாக்லின் ரொம்ப லோவா இருக்காங்க. அதனால கடைசி 2 நாட்கள் ஜாக்லினை கொஞ்சம் தேத்தி விட்டு ஃபினாலேக்கு ரெடி பண்றக்காண்டி தான் மஞ்சரி வராங்கன்னு நினைச்சேன். பட் மஞ்சரி அதுக்கு வரல ப்ரோ. ஜாக்லின் இந்த வீட்டை விட்டு கிளப்புறதுக்கு தான் வந்திருக்காங்க. வேற லெவல்ல சம்பவம் பண்றீங்க. அது எப்படியே வேற லெவல்ல பண்ணிருக்கீங்க. அது எப்படி மஞ்சரி இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க? நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் ப்ரோ. இந்த வீடியோல என்ன பார்த்து நீங்க யாருக்கான நெகட்டிவ் பியர் நினைச்சா கூட எனக்கு பரவாயில்ல. நான் நிறைய விஷயங்களை ஓப்பனா உடைச்சு பேச போறேன். அவ்வளவு விஷயம் நடந்திருக்குது. அந்த ஜாக்லினை பக்கமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. அந்த பொண்ணு அழகா பாதியில வீட்டுக்குள்ள வந்திருப்பா. இப்படியே அந்த பொண்ணு அழகா பாதியில வீட்டுக்குள்ள வந்திருப்பா. அது எல்லாத்தையுமே தடுத்து ஒரு கேமை போட்டீங்க தெரியுமா? வேற லெவல்ல பண்ணிருக்கீங்க. முக்கியமா ஆனந்தி சூப்பரா பண்றீங்க ஆனந்தி. மத்தியானம் போல சௌந்தர்யா வந்து ஓடி போயிட்டு பாதியில வந்தப்போ அது வந்து நல்லது இல்ல, அதை பார்க்க நல்லா இல்ல, இதெல்லாம் ஒரு விளையாட்டா? அடுத்தவங்களுக்கான வாய்ப்பை நீங்க தட்டி பறிக்கிறீங்கன்னு சொல்லிங்க. இப்ப ஜாக்லின் அந்த டாஸ்க் அட்டன் பண்றாங்க. இந்த டாஸ்க் வந்து கண்டிப்பா முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சோன்னே இந்த டாஸ்க்ல வந்து பின்வாங்கிறது கோலத்தனம் கிடையாது. பாதியில யார் வேணா வரலாம். அதெல்லாம் வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ்னு சொல்றீங்க. என்ன ஆனந்த் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான கேம் பிளே எல்லாமே இதுதான். மஞ்சிரி, நீங்க, சுனிதா எல்லாருமே இதை மட்டும் தான் பண்ணிருக்கீங்க. அதனால மட்டுமே தான் அந்த வீட்டை விட்டு எவிட்டாய் வெளியே போறீங்க. சரியா? இப்போ வாட்ச புரிஞ்சுக்கோங்க. முக்கியமா இந்த வீட்ல 2 பேருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பாராட்டுகள் கொடுக்கணும். நம்ம ஜெஃப்ரி, சத்யா இருக்கிறதுல ரொம்ப கீழ்த்தரமா நடந்துகிட்டே நீங்க தான்டா. சத்தியமா சொல்றேன், ரொம்ப கீழ்த்தரமா நடந்துகிட்டீங்க. ரொம்ப ரொம்ப மட்டமா நடந்துகிட்டீங்க. என்னன்னு சொல்லி மொத்தமா பாத்துடலாமா? சோ நான் நினைச்ச மாதிரி தான் ப்ரோ. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஜாக்லின் எவிக்ஷன் வந்து பக்கா பிளான் பண்ணிருக்காங்க. டீமை பொறுத்தவரைக்கும் ஜாக்லின் தான் இந்த டாஸ்க்கு வருவாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா ஸ்கெட்ச் பண்ணி தான் அந்த டாஸ்க் வைக்கிறாங்க. நீங்க வேணா பாருங்க, நான் சொல்ற மாதிரியே நடக்கும்னு சொல்லி நான் ஒரு பிளான் சொல்லியிருந்தேன். என்ன பிளான் சொல்லியிருந்தேன்? வீட்டுக்குள்ள ஆல்ரெடி 5 ரவுண்ட் டாஸ்க் வச்சுட்டாங்க. ஓகேவா? 5 ரவுண்ட் வச்சாச்சு. அந்த 5 ரவுண்ட்லயுமே 4 ரவுண்ட் வீட்டுக்குள்ள இருக்கவங்க மாத்தி மாத்தி பேசி மாத்தி விட்டு கொடுத்து தான் கேம் ஆடி இருக்காங்க. ஓகேவா? எப்படி மாத்தி விட்டு கொடுத்திருக்காங்க? முதல் ரவுண்ட பொறுத்தவரைக்கும் முத்துக்குமரன், 2வது ரவுண்ட பொறுத்தவரைக்கும் ரயான், 3வது ரவுண்ட பொறுத்தவரைக்கும் பவித்ரா, 4வது ரவுண்ட் பொறுத்தவரைக்கும் சௌந்தர்யா, 5 ரவுண்ட் பொறுத்தவரைக்கும் விஜய், விஷால். 5 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான், முத்துக்குமரன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்க் அட்டெண்ட் பண்ணும்போது யாருமே பெருசா போட்டிக்கு போல. மத்த 4 பேருக்கு இடையில போட்டிகள் இருக்க தான் செஞ்சு மாத்தி பேசி யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் இன்னொருத்தர் இந்த டாஸ்க் ஆடினாங்க. அப்ப கடைசி கட்டமா இருக்க ஜாக்லின் கண்டிப்பா கடைசி டாஸ்க் அட்டெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கான ஸ்கெட்சா இருந்து. ஓகேவா? அப்படி கடைசி அந்த டாஸ்க் அட்டெண்ட் பண்ணும்போது வீட்டுக்குள்ள இருக்கவங்கள விட்டு கொடுத்துருவாங்க. இப்படி வீட்டுக்குள்ள உள்ளவங்க கண்டிப்பா டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. கண்டிப்பா நாங்களும் இந்த டாஸ்க் ஆடுறோம் சொல்லி கண்டிப்பா டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஆனா டஃப் ஃபைட் கொடுத்தா கூட அந்த அந்த எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன்ல சரி ஓகே ஜாக்லின் நீ தான் ஆடல, நீயே இந்த டாஸ்க் ஆடிக்கோன்னு சொல்லி விட்டு கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன். ஆனா பிக் பாஸ் டீம் இங்க தான் இன்னும் கொஞ்சம் தெளிவா ஒரு மூவ் பண்ணிருக்காங்க. நம்ம யோசிச்ச மாதிரி தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப தெளிவா அவங்களுக்குள்ள டிஸ்கஷனே போக விடாம ரொம்ப தெளிவா டீமே செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி டீமே செலக்ட் பண்ணி அப்படியே ஜாக்லினை தூக்கிட்டாங்க. வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல ப்ரோ, தெளிவான ஸ்கெட்ச். ஓகேவா? அந்த 6வது ரவுண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள எல்லாருமே லிவிங் ரூம்ல உட்கார வச்சு பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா, இந்த டாஸ்க்கை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன, நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க, இந்த பணப்பட்டி டாஸ்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு செகண்ட் எமோஷனலி டவுன் பண்றாங்க. ஓகேவா? எல்லாருமே இந்த டாஸ்க்கை பத்தி பேசுறாங்க. ஒரு சில பேர் ஃபன்னா பேசுறாங்க. ஆனா ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டவுன் ஆகி தான் பேசுறாங்க. ஏன்? அவங்க இந்த டாஸ்க் இன்னும் அட்டெண்ட் பண்ணல. எப்படி அந்த டாஸ்க் அட்டெண்ட் பண்ணல? அவங்க சொல்லிட்டு இருக்கிறது என்ன, நான் ஏதாவது ஒன்று ப்ரூஃப் பண்ணணும், நான் வந்து என் மக்களுக்காண்டி இந்த கேம் ஆடி ஆகணும், நான் கண்டிப்பா இந்த டாஸ்க் ஆடுவேன்னு சொல்லி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிக் பாஸ் டீம் வந்து இதை பத்தி ஒரு ஸ்பீச் கொடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க டவுன் ஆகி தானே பேசுவாங்க. ஏன்னா அந்த டாஸ்க் அவங்க அட்டெண்ட் பண்ணலையே. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா டவுன் ஆகி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்க டவுன் ஆகி பேசுறாங்க. ரொம்ப லோவாகி தான் பேசுறாங்க. ஒரு மாதிரி கண் கலங்கி தான் பேசுறாங்க. ஓகேவா? அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு ஒரு லைஃபை காலி பண்ணிட்டாங்க. எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 லைஃப் இருந்திருக்கு. சும்மா ஒரு 19 சொல்றேன். இப்போ ஜாக்லின் அப்படி நபருக்கு ஒரு 4-5 லைஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு லைஃப் அங்கேயே காலி பண்ணிட்டாங்க. மீதி 3 லைஃப் இருக்குன்னு வச்சுக்கலாமா? அந்த 3 லைஃபை எங்க உடைக்கிறாங்கன்னா அந்த டாஸ்க் வந்து ரிட்டர்ன் அனௌன்ஸ் பண்றாங்க. அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச உடனே டீம் என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த டாஸ்க்கு யார் வரீங்கன்னு கேக்குறாங்க. ஓகே, எப்படி இந்த டாஸ்க்கு யார் வரீங்கன்னு கேக்குறாங்க. மொத்தம் 3 பேர் அந்த டாஸ்க்கு ஃபைட் பண்ண போறாங்க. ஜாக்லின், முத்துக்குமரன், ரயன், இந்த 3 பேரும் போறாங்க. எப்பவுமே இதுக்கு முன்னாடி கேஷ் பாக்ஸ் ரவுண்ட்ல இந்த மாதிரி 3 பேர் 4 பேர் அந்த டாஸ்க்கு ஃபைட் பண்றேன்னு சொன்னா பிக் பாஸ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, சரிப்பா உங்களுக்குள்ள பேசிட்டு வாங்க, யார் அந்த கடைசி நபர்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேச விடுவாங்க. கரெக்டா இல்லையா? அப்படிதானே பேச விடுவாங்க. அவங்களுக்குள்ள பேசி ஒருத்தரை முடிவெடுக்க சொல்லுவாங்க. ஆனா இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 பேரை நிப்பாட்டி விட்டு ஒரு செகண்ட் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் டீமே டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, முத்துக்குமரன், ரயன் நீங்க 2 பேரும் போய் உட்காருங்க. சரியா? 2 பேரும் போய் உட்காருங்க. முதல் குரல் எழுப்புனது ஜாக்லின் அவர்கள் தான். முதல் குரல் எழுப்புனாங்க. அதனால ஜாக்லின் தான் அந்த டாஸ்க் ஆட போறாங்கன்னு சொல்லி ஜாக்லினுக்கு கொடுத்தாச்சு. சோ இந்த இடத்துல ஜாக்லினுக்கான மைண்ட் எப்படி இருக்கும்னா, நமக்கு கிடைத்த அடுத்த வெற்றியா பார்ப்பாங்க. இப்படி நமக்கு வந்து ஒரு அடுத்த வெற்றி கிடைச்சிருக்கு, பரவாயில்ல நம்ம போராடி ஒரு இடத்த வாங்கியிருக்கோம்னு சொல்லி கண்டிப்பா ஜாக்லின் டவுன் ஆயிருப்பாங்க. அந்த இடத்துல டவுன் ஆயிட்டாங்க. அந்த டாஸ்க் உங்களுக்கு கிடைச்சோனே டவுன் ஆயிட்டாங்க. பிக் பாஸ் சொன்ன போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்கன்னு சொன்னோனே அவங்க ஒரு மாதிரி விக்கு அழுதுட்டே தான் போறாங்க. சோ இங்க வந்து 2வது லைஃபை காலி பண்ணாங்க. எப்படி இங்க வந்து 2வது லைஃபை காலி பண்ணியாச்சு. இன்னும் 2 லைஃப் தான் இருக்கு.
அவங்க கிட்ட இன்னும் 2 லைஃப் தான் இருக்குது. அந்த வெஹிக்கிள காலி பண்ணியாச்சா, காலி பண்ணா அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வெளிய வந்தாச்சு. வெளிய வந்தா எப்பவும் போல நம்ம தங்கமான பசங்க முத்துக்குமாரன் ரயன் இந்த 2 பேர் சேர்ந்து வார்ம் அப் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி வார்ம் அப் கொடுத்துட்டு இருக்காங்க, அப்படி வார்ம் அப் கொடுக்கும்போது தான் அந்த ஆக்சுவலா அவங்க ட்ரெஸ் மாத்தும் போதே இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. எப்படி ஜாக்லின் அவர்கள் ட்ரெஸ் மாத்த போகும்போதே இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சாங்க இந்த டாஸ்க பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டங்கிறத கண்டுபிடிச்சாங்க. முத்துக்குமாரன் ரயன் 2 பேரும் கண்டுபிடிச்சு கஷ்டம் 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 சொல்லி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுல ஆனந்தி அவர்கள் ஒரு விஷயத்துல நோட் பண்ணிருக்கணும். நீங்க கிச்சன்ல உட்கார்ந்து யார்கிட்ட பேசுறாங்க, ரஞ்சித் அவர்கள் நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. கிச்சன்ல ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த டாஸ்க பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து போயிட்டு பாதியில ஓடி வரதெல்லாம் கோலத்தனம் கிடையாது, அது ஒரு ஸ்மார்ட் மூவ் தான். நம்மளால அந்த டாஸ்க விளையாட முடியலன்னா கண்டிப்பா பின்னாடி வரலாம், அது தப்பே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதே தான் மத்தியானம் சௌந்தர்யா பண்ணாங்க. அப்ப மட்டும் உங்களுக்கு ஏன் எரிஞ்சிச்சு, நான் என்ன கேட்கிறேன், அப்ப மட்டும் உங்களுக்கு ஏங்க எரிஞ்சிச்சு, அப்ப மட்டும் பண்ணிருக்கலாம் பாதியில வந்துட்டா, பாதியில உங்களுக்கு தெரியுமாங்க அவ பாதியில வந்தது, சௌந்தர்யா பாதியில வந்து உங்களுக்கு தெரியுமாங்க, இல்ல தெரியுமான்னு கேட்கிறேன். அந்த பொண்ணு பக்கத்துல போய் தான் ரிட்டர்ன் வந்தா, சரியா, அந்த பொண்ணு பக்கத்துல போய் தான் ரிட்டர்ன் வந்தா. யாருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது கண் கூட பார்க்காம தயவுசெய்து பேசாதீங்க. இப்போ இந்த இடத்துல ஜாக்லின் ஒண்ணு அது கோலத்தனம் கிடையாது, யார் வேணா ரிட்டர்ன் வரலான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி, அதை கூட சைட்ல வச்சிருக்கலாம். வெளியே வந்தாச்சு, வெளியே நம்ம பசங்க வந்து வார்ம் அப் கொடுத்துட்டு இருக்காங்க. வார்ம் அப் கொடுக்கும் போதே ரயானுக்கு தெரிஞ்சு போச்சு இது கஷ்டம்னு சொல்லிட்டு ரயான் என்ன பண்றான்னா கூட்டு சொல்றான், ஜாக்லின் வேணாம் ஜாக்லின் நீ பாதியில வந்துருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா கூட்டு சொல்றான். அதுல மஞ்சள் என்ன பண்றாங்க தெரியுமா, வந்து கட்டி பிடிச்சி ஏதோ டைலாக்லாம் சொல்லி ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஏதோ பழமொழி சொன்னான்னு நினைக்கிறேன், ஏதோ பழமொழிலாம் சொல்லி பயங்கரமா மோட்டிவேஷன் பண்ணியாச்சு. அந்த பழமொழி சொல்லி கட்டி பிடிச்சி மோட்டிவேஷன் பண்ணும்போது 3வது லைஃப் ஜாக்லினுக்கு காலி. மொத்தம் 4 லைஃப் நான் வச்சிருக்கேன், என்னோட கணக்குல 4 லைஃப் வச்சிருக்கேன்னா அதுல 3வது லைஃபை ஜாக்லினுக்கு காலி பண்ணிட்டாங்க. ஓகேவா, அந்த பொண்ணு அதில் அழுதுட்டா. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ, என்ன ஒரு காம்படிஷனாக இருந்தாலும் அந்த காம்படிஷனுக்கு முன்னாடி நீங்கள் கண்ணீர் வடிச்சு உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் டவுட் எடுத்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது என்ன விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தோத்துருவீங்க. ஓகேவா, கோவத்தில் ஒரு அழுக வரும் தெரியுமா, அது வேற. ஒருத்தனை அடிக்கணும்னு சொல்லி ஒரு அழுக வரும் தெரியுமா, அது வேற. என்ன அடிச்சா நான் திருப்பி அடிக்கணும்னு சொல்லி வர்ற அழுக வேற. ஆனால் இந்த அழுக நம்ம ஒரு டாஸ்க் அட்டன் பண்ண போகிறோம், நம்மளால முடியுமா முடியாதா அந்த அழுக, செல்ஃப் டவுட். ஓகேவா, அந்த அழுகையை நீங்கள் வர வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ மஞ்சள் அந்த மாதிரி பேசி உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரயான் கூட்டு சொல்லிட்டு இருக்கான், முடியாது வேணாம் வந்துரு அந்த பையன் சொல்றான். ரயான் கூட்டு ஓப்பனா சொல்லிட்டான். சொல்லும் போது பிக் பாஸ்ங்கிறது கூட்டு அழாதீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்காரு. ஆனா பிக் பாஸுமே அந்த இதில் ஒரு இடத்துல கொஞ்சம் ஏத்தி தான் விடுறாரு. ஓகேவா, இது வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இப்போ இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இந்த வாய்ப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்க பார்க்கணும், இந்த டாஸ்க் எனக்கு வின் பண்ணி ஆகணும், வின் பண்ணி உங்களுக்கான வெற்றியை காட்டுங்க பிளா 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 சம்திங் சொல்லி அந்த பொண்ணை ஏத்தி விட்டாங்க. ஏத்தி விட்டு அந்த பொண்ணை வாசல்ல போய் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டமோ அந்த பொண்ணு அங்கேயே ஒரு செகண்ட் வந்து ஒரு மாதிரி பிரேக் ஆகி தான் இருக்கிறா. அப்போ கூட எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு, ரைட் போயிட்டு இருக்கோ பாதியில ஓடி வந்துடும் சொல்லி எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. ஆனா அந்த ஹோப்பை எங்க உடைச்சாங்க தெரியுமா, அந்த ஹோப் யார் உடைச்சா தெரியுமா, மஞ்சரி தான் உடைச்சாங்க. திருப்பி அங்க இருந்து ஒரு டயலாக் வருது, இங்க பாரு ஜாக்லின், ஆம்பளையால மட்டும் தான் முடியும் கிடையாது, பெண்களால முடியும், கண்டிப்பா நம்ம வின் பண்ணி காட்டணும், எல்லாராலையும் முடியும், நீ அடிச்சு காட்டு. இது என்னங்க நீங்க ஏங்க எனக்கு புரியலங்க. அந்த பொண்ணு அந்த டாஸ்க்ல தோத்துட்டா வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்க, இவ்வளவு மட்டமா பேசுறீங்க. இல்ல எனக்கு புரியல, ஆண்கள் பெண்கள் முடியுங்க, எல்லாராலையும் முடியும், இல்லன்னு சொல்லவே இல்லை. அந்த டாஸ்க்ல அந்த பொண்ணு தோத்துட்டா வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்க, அந்த டாஸ்க் கஷ்டம்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் சொல்றாங்க. நீங்க மட்டும் ஏன் தனியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் சொல்றாங்க ப்ரோ அந்த டாஸ்க் கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டமா பேசுறாங்க. ஆனா மஞ்சரி மட்டும் அப்பலாம் கிடையாது. இங்கதான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த மஞ்சரியை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினை தூக்கி விட வந்த மாதிரி தெரியல. மேபி ஜாக்லின் வீட்டுக்குள்ள இருந்தா முத்துக்குமாரனுக்கான ஓட்டுகள் டவுன் ஆகி ஒருவேளை சேனல் வந்து ஜாக்லின் வந்து தூக்கி டைட்டில் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி ஏதோ யோசிச்சாங்களோ என்னமோ தெரியல, அவளை டவுன் பண்ற மாதிரி ஒரு வேலையை பாக்குறாங்க. பெண்களாலே முடியும், ஆண்களால் மட்டும்தான் முடியும் இல்ல, பெண்களால முடியும், நீ ஆடு. அப்ப இப்படி சொன்ன பிறகு யாரு பாதியில ஓடி வருவா, நீங்க சொல்லுங்க. இப்படி சொன்ன பிறகு யாரு பாதியில ஓடி வருவா? ஏன்னா மத்தியானமே ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. மத்தியானமே நம்ம சௌந்தர்யா வந்து பாதியில ஓடி இருந்ததுக்கு நம்ம சுனிதா வந்து ஜாக்லின் கிட்ட தான் போய் சொல்லியிருப்பாங்க, இப்படி பாதியில ஓடி வரால, இவெல்லாம் என்ன கேம் ஆடுறா, எதுக்கு தேவையில்லாத வேலையை பார்க்கறா, இதெல்லாம் ஒரு ஒஸ்டான கேம், ஒரு சீப்பான பிஹேவியர் சொல்லிட்டு சௌந்தர்யாவை திட்டுறங்க பேர்ல நிறைய விஷயங்களை ஜாக்லின் போய் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்படி நிறைய விஷயங்கள் அவங்கள சுத்தி நடக்கும்போது அவங்களால பாதியில கூட வர முடியாதுங்க. அவங்க பாதியில வந்தா சுனிதா நமக்கு பின்னாடி என்ன பேசுவா, ஐயோ மஞ்சள் நம்மளை பார்த்து இப்படி சொன்னால, பெண்களால முடியும், ஆண்கள் மட்டும் தான் முடியும் இல்ல, அப்ப இவங்க எல்லாம் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்களே, நம்ம அந்த நம்பிக்கையை உடைச்சிட கூடாது. இப்படி யோசிச்சு அந்த பொண்ணு ஓடிட்டா ப்ரோ, இப்படி யோசிச்சு தான் ஓடிட்டா. எல்லாம் மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க பிளா பிளா பிளா. உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் நீங்க கெஸ்டா வந்தவங்க கெஸ்டா மட்டும் இருங்க. ரயான் அங்க சொல்றாங்களா நீ பாதியில ஓடி வந்துருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எப்படியாச்சும் மண்டையை கழுவி பாதியில ஓடி வர வச்சிருப்பான்ல. உங்களுக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். எனக்கு கேள்வி என்னன்னா உங்களுக்கு என்னங்க வேலை? அந்த பொண்ணு ஓடுறாங்க, அந்த பொண்ணு ஓடும்போது எனக்கு பாவமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி ஷூ போட்டு கூட பெருசா ஓடி இருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. எனக்கு அந்த டிஃபரண்ட் என்னால பார்க்க முடியுது. ஷூ போட்டு ஒரு மாதிரி பொத்துனா ஓடுறா. ஓகேவா, அந்த கால் ஸ்டெப் எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு இங்க இருந்து போகும்போது வேகமா ஓடிட்டா. ஓகேவா, ஆனா அந்த பெட்டி எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணி வரும்போது அந்த பொண்ணு ஸ்லோ ஆயிட்டா.
நல்லா ஸ்லோ ஆயிட்டா ஓகேவா, நல்லா ஸ்லோவாக ஓடி வர அங்கே கரெக்டாக 2 செகண்ட் டிலே. அந்த பொண்ணு உள்ள வந்துட்டாப்பா. அங்கே இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தப்பு பண்றாங்க ப்ரோ. அந்த பொண்ணு உள்ள வந்துட்டால, நீ அவுட் ஆயிட்டமா, 1 செகண்ட் டிஸ்டன்ஸ் இதாயிட்டுன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட ஓப்பனா சொல்லியிருந்தா கூட அந்த பொண்ணு அப்பவே உடஞ்சு அழுது சரி ஓகே இதான் நம்ம ரிசல்ட் சொல்லி உட்காந்துருப்பா ஓகேவா. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு ஹோப்பை கொடுக்குறாங்க, நீ வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. நீங்க தான் கண் கூட பாத்தீங்களாங்க, அந்த பொண்ணு வின் பண்ணலங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஃபேக் ஒரு ஹோப் கொடுக்குறீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க, ஃப்ரெண்டு கஷ்டப்படுத்த முடியாது. இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? மொத்தத்தில் பிக் பாஸ் வந்து ஒரு டஃப் ஃபைட் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல அந்த பொண்ணை வெயிட் பண்ண வச்சு அழ வச்சு கதற வச்சு அந்த பொண்ணு வெளியே உட்கார்ந்து அல்றா. ஏங்க அல்றா, பிக் பாஸ் எனக்கு ரிசல்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. அதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டேய் என்னடா பண்றீங்க, போட்டு பாடாப்படுத்துறீங்களா அந்த பொண்ணு மாதிரி நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல நண்பர்களே. எனக்கு நான் வந்து உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஜாக்லினை பல இடங்களில் ஹர்ட் தான் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, கடைசி நாட்கள் இப்படி ஒரு எவிக்ஷன் இருக்க கூடாதுங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணி கஷ்டப்பட்டு உழைப்பட்டு 102 நாள் 103 நாள்ல வந்து நிற்கா. அப்படி இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு ஈஸியா உங்களுக்கான டைலாக்கை மட்டும் விட்டு எனக்கு தான் பேச தெரியும்னு சொல்லி அந்த பொண்ணை பேசி ஏற்றி விட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கல்ல. கடைசியில் பிக் பாஸ் கூட்டு சொல்லிட்டார், உங்களுக்கு கொடுத்த டைம் 35 செகண்ட், நீங்க எடுத்த செகண்ட் 37 செகண்ட் அப்படி சொல்லி முடிச்சிட்டாப்ல. அப்படி சொன்னப்பறம் அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், உடஞ்சிட்டா, சுக்கா உடஞ்சிட்டா. வாங்க நீங்க வந்து உங்க டிராஃபி எடுத்துட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி சொன்னோன்னே அந்த பொண்ணு மொத்தமா காலி. அந்த பொண்ணு அப்பவே எந்திரிச்சு போய் போல்டா ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு போறா ஓகேவா. போல்டா எந்திரிச்சு ஸ்பீச் கொடுக்க போறா. அப்பவும் சைடுல இருந்து சுனிதா ஒரு சவுண்ட் விடுறாங்க, டோன்ட் டு திஸ் சாக்லின், டோன்ட் டு திஸ் அப்படின்னு. எங்க நல்லா ஒருத்தவங்களை ஏத்தி விட்டு இன்னொருத்தரை டவுன் பண்ற மாதிரி இன்னொருத்தரை தூக்கி வச்சு பேசிட்டு அப்புறம் அந்த பொண்ணு அவுட் ஆகி வந்த பிறகு டோன்ட் டு திஸ்னா இப்போ பிக் பாஸ்க்கு ஆப்போசிட்ல பேச போறீங்களா, இல்ல கேட்கறேன் பிக் பாஸ்க்கு ஆப்போசிட்ல பேச போறீங்களா? ரொம்ப ஒஸ்டா பண்றீங்க, சத்தியமா சொல்றேன். நீங்க இப்போ கடைசியில் உட்கார்ந்து அழுது அந்த பொண்ணுக்கு என்னங்க கிடைக்க போகுது? உங்களுக்கான அந்த அழுகையை சம்பாதிக்க தான் அந்த பொண்ணு 102 நாட்கள் கஷ்டப்பட்டால என்ன? இல்ல கேட்கறேன் 102 நாட்கள் கஷ்டப்பட்டு எதுக்குங்க? இதுக்கா மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க. அந்த பொண்ணு எந்திரிச்சு நான் வந்து இந்த வீட்டில் எந்த ஒரு ஃப்ரெண்டையுமே யூஸ் பண்ணல, நீங்களாம் அப்படி சொன்னீங்க, இருந்தாலும் என் ஃப்ரெண்டு 2 பேர் இங்கே தான் இருக்காங்க, கண்டிப்பா கேம் ஆடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டா, ஒரு மாதிரி உடஞ்சி எல்லாரையும் ஹக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு லீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்றா. அப்போ 2 பேரும் என்னால் கவனிக்க முடியுது, நம்ம அவங்க பேர் என்ன, சத்யாவும் ஜெஃப்ரியும் ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கானோ. யாரு, நம்ம சாச்சனா அவர்கள் வந்து ஃபேக் ஆள்றாங்கன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. சாச்சனா காலுக்கு ஃபேக்கா இருக்குன்னு எனக்கே தெரிஞ்சு, ஏன்னா சும்மா நீ ஜெயிச்சிட்டேன்னு சொன்னாங்க, அது எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு சொல்ல. இருந்தாலுமே அங்க ஒரு பொண்ணு, உங்களுக்கு புரியுதாடா, அந்த பொண்ணு வந்து 102 நாள் 103 நாள் கஷ்டப்பட்டு ஒரு இடத்த அடையிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காடா. அந்த பொண்ணு வந்து ஒரு டாஸ்க்ல வெறும் 2 செகண்ட்ல மொத்தத்தையும் இழந்துட்டு இருக்கிறாடா. நீங்க எப்படா சிரிக்கிறீங்க உட்காந்து? ரொம்ப ஒஸ்டா பண்ணான். சிரிக்கிற மட்டும் இல்ல ப்ரோ, நைட்டு டான்ஸ் ஆடுறான். எப்படியே நைட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் உட்காந்து ரவுண்டா. ஜெஃப்ரி ஒஸ்டரா, நீ சத்தியமா இவ்வளவு நாட்கள் எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கு பெருசா ஹர்ட் கொடுத்ததே இல்லை, நான் உனக்கு ஹர்ட் கொடுத்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு கொடுக்குறேன்டா, நீ ரொம்ப ஒஸ்டரா, ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்ட. மத்தவங்க நடிக்கிறது இருக்கட்டும், நான் ஜாக்லின் எவிக்ட் ஆகுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்களுக்கான எமோஷனுக்கு ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கலாம்ல. ஒஸ்டா நடந்துக்கிட்டா எப்பா, ரொம்ப ஒஸ்ட். கடைசியில் பிக் பாஸ் நல்ல வேலைக்கு அந்த டிராஃபியை உடைக்க சொல்ல, அந்த டிராஃபி நீங்க எடுத்துட்டு போகலாம், அந்த டிராஃபி உங்களுக்குன்னு சொல்லி அந்த டிராஃபியை கொடுத்துட்டாப்புல. அது மட்டும் தான் பெரிய விஷயமா பார்க்குறேன். நிறைய பாராட்டுகள் கொடுத்து பயங்கரமா மோட்டிவேஷன் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்புறாங்க. முத்துக்குமரெல்லாம் உடஞ்சிட்டான், அம்மா போமா ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்காதம்மா, போமா என்னால் முடியலமான்னு சொல்லி முத்துக்குமரன் ஒரு சைடு பேசுறான். இந்த பக்கம் பார்த்தா சௌந்தர்யா, இந்த பக்கம் பார்த்தா ரயான், எல்லாம் ஒரு மாதிரி உடஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் என்னால் ஒரு விஷயம் கவனிக்க முடிஞ்சு ப்ரோ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் எவிட்டான பிறகு சௌந்தர்யா, அவங்க பேர் என்ன, ரயானு, மஞ்சரி, முத்துக்குமரன், தர்ஷா குப்தா, இந்த 5 பேர் தான் ஆக்சுவலாக அந்த வாசல் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இல்லை மஞ்சரி ஒரு ட்ராமா போட ஆரம்பிச்சாச்சு. நான் தான் சொன்னேன்னு, நான் போகாதன்னு சொன்னேன், என்ன கொஞ்சம் போல்டாக சொல்லியிருக்கணும். நீங்கள் சொல்லலம்மா, ஏமாத்தாதீங்கம்மா. நீங்கள் வந்தோடனே சும்மா பேசுனீங்கம்மா. நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்க தெரியுமா? முத்துக்குமரன்ட்ட தான் சொன்னீங்க. முத்துக்குமரனை தான் கூப்பிட்டு இந்த டாஸ்க்கே நீ ஆடிக்கிட்டு இருக்க, இதே உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லாமல் சொன்னீங்க, இந்த டாஸ்க் ஆடாதன்னு சொல்லி. ஓகேவா, நீங்கள் ஜாக்லின்ட்ட சொல்ல, தயவுசெய்து இந்த ட்ராமா போடாதீங்க, பார்க்க நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க பயங்கரமா. ரயான்லாம் அவனுக்கு அழுகவா சிரிக்கவா என்ன பண்ணேன்னு தெரியல, ஒரு மாதிரி உடஞ்சி மொத்த வீடுமே இந்த பக்கம் உடஞ்சி உட்காந்துருக்கு. அந்த பக்கம் பார்த்தா அந்த பிரியாணி கேங் இருக்குல்ல, அதான் நைட்டு திருட்டு பிரியாணி கேங்க, அந்த திருட்டு பிரியாணி ஜாலியாக உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாச்சனா செம்மையா அழுதாங்களே, நல்ல கிச்சனில் மேலே ஏறி உட்காந்து சாப்பாடு ஏதோ எடுத்து வாங்கி வெட்டிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் அந்த கேங் அங்கே சிரிச்சிட்டு இருக்கு, இந்த கேங் உட்காந்து அழுதுட்டு இருக்கு. அவ்வளோதான். மொத்தத்தில் அந்த பொண்ணை ஏற்றி முடிச்சு விட்டாங்க. பிக் பாஸ் தெளிவாக பிளானை போட்டு முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. ஒரு டிஸ்கஷன் கூட வைக்காம டைரெக்டாக நீங்களே செலக்ட் பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்புனீங்க தெரியுமா? பிரித்து மேய்ஞ்சிட்டீங்க, போங்க பிக் பாஸ், பிரித்து மேய்ஞ்சிட்டீங்க. ஆனால் என்னன்னா இது யாருக்கு போட்ட ஸ்கெட்சுன்னா இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. யாரையோ ஒருத்தரை கவுக்கறதுக்கு ரெடி பண்ணி இருந்திருக்காங்க. ஆனால் ஸ்கெட்சு மாற்றி ஜாக்லினுக்கு விழுந்துட்டு அப்படிங்கிறதா உண்மை. ஓகேவா, முடிச்சு விட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல விடுங்க. பார்க்க பாவமாக இருக்கு ப்ரோ, ரொம்ப பாவமாக இருக்குது.